வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்க. ஒரு செடி பார்த்திங்கன்னா அதோட சன்லைட்டு தந்தாப்பில் என்ன ஆகும், க்ரோத்து. ஓகே, அதோட ஹைட்டு வளர்றது, அது க்ரோத் எல்லாமே அந்த சன்லைட் எவ்வளோ கேப்சர் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் அதை க்ரோத்தே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை எப்படி மேத்தமெட்டிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறதா இந்த சம்மாக பார்க்க போகிறோம். கிளியர்? அப்போ ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஒரு ரிலேஷன் பிட்வீன் ஹைட் ஆஃப் த பிளானட், அந்த செடியோட ஹைட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த செடி வந்து ஒய் சென்டிமீட்டர் அசம்ஷன் பண்ணிட்டாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்போஸ் த சன்லைட்டோட பேஸ் பண்ணி அதோட க்ரோத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1/2 x². ஓகே, அப்போ அந்த சன்லைட் வந்து அந்த செடியில் மேலே படுது. அந்த செடியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து ஹைட் ஆஃப் தி அந்த பர்டிகுலர் பிளானட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணால் எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்போஸ் த சன்லைட். ஓகே, எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஆன் தி சன்லைட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 3. இது கிவன் டேட்டாஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பிளானட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்போஸ் த சன்லைட். ஓகே, இப்போ இந்த செடியோட ரேட் ஆஃப் க்ரோத் எந்த ஸ்பீடில் வளர்ந்து வருது பேஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் எதை பேஸ் பண்ணிட்டேன், சன்லைட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்போஸ் த சன்லைட். அப்போ எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தானே எடுத்திருக்கோம் எக்ஸ்போஸ் த சன்லைட்டுன்ட்டு. அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன்னா, நம்ம ரேட் ஆஃப் சேஞ்சுனா என்ன, dy/dx. ஒரு டைம் டெரிவேட் பண்ணல, அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச். இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்பர் ஆஃப் டேஸ் ஆன் தி எக்ஸ்போஸ் சன்லைட். அப்போ எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கிவன் சம்ம வந்து dy/dx டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1, 1/2 கான்ஸ்டன்ட் x² டிஃபரன்ஷியேஷன் 2x. கிளியர்? இதெல்லாம் அப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஜஸ்ட் dy/dx is equal to 4 minus x. This is the rate of change growth of the planet. ஓகே, இந்த பிளானட் சன்லைட்டை பொறுத்தவரைக்கு எந்த ரேஷியோவில் வளர்ந்து வந்துட்டு இருக்குண்டா ரேட் ஆஃப் சேஞ்சுன்னா 4 minus எக்ஸை பேஸ் பண்ணி வளர்ந்து வருது. கிளியர் சில்ட்ரன்? ரைட்டு. இப்போ வாட் இஸ் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போ கிவன் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்க. ஓகே, do the rate of growth of planet increasing or decreasing first 3 days? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் த பிளானட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் dy/dx. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் த பிளானட். ஓகே, இந்த செடி வந்து ரேட் ஆஃப் க்ரோத்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த க்ரோத் என்ன சொல்லியிருக்காங்க, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டு த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பிளானட். ஓகே, அந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் த பிளானட் வந்து வெதர் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இன் ஃபஸ்ட் 3 டேஸில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் வில் பி ஹைட் ஆஃப் த பிளானட் ஆஃப்டர் 2 டேஸில் கேட்டிருக்காங்க. கிளியர்? ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ ரேட் ஆஃப் க்ரோத் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் த பிளானட் dy/dx equal to 4 minus x நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கண்டுபிடிச்சிருக்குமா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், வெதர் இட்ஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்னா அப்போ ஃபஸ்ட் இந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷனை f(x)ன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான ரேட் ஆஃப் க்ரோத்து. அப்போ ரேட் ஆஃப் க்ரோத் ஃபங்க்ஷனை f(x)ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்டை யூஸ் பண்ணி வெதர் இட்ஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், f(x) கண்டுபிடிச்சிக்கிறேன். கான்ஸ்டன்ட் 0, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 இஸ் லெஸ் தென் 0 அட் x is equal to how many days கொடுத்துருக்காங்க, x equal to 3 days. x equal to 3 நீ அப்ளை பண்ணாலும் இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கிறனால இப்போ நோ அதர் வே. ஸோ அப்போ -3. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக அது என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம், டிக்ரீசிங் சொல்லுவோம். அப்போ அந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பிளானட் ஃபஸ்ட்டு 3 டேஸில் என்ன ஆகுதுண்டா டிக்ரீசிங் ஆகுது. ஸோ பிளானட் டிக்ரீசிங் இன் ஃபஸ்ட்டு 3 days. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். அடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்கடா, வாட் வில் பி தி ஹைட் ஆஃப் த பிளானட் ஆஃப்டர் 2 days? ஸோ அப்போ கிவன் ஹைட் ஆஃப் த பிளானட்டுக்கு ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to 4x minus 1/2 x². ஹைட்டுக்கும் y வந்து ஹைட்டு, எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஆனால் ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா சம்மில். ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த பிளானட் ஆஃப்டர் 2 daysன்னா அப்போ x is equal to நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன், x equal to எடுத்துக்கலாமா? அப்போ x equal to எடுத்திங்கன்னா அப்போ y is equal to 4 into 2 minus 1/2 again 2² 4 ஆயிருமா, that is equal to 8 minus 2 that is 6. அப்போ height of the planet is what reaction, 6 centimeter.
Clear children? Thank you.